ஆனா இப்போ ஒரு டிராப் இருக்குல்ல சார். இப்போ இருக்கும். எஸ்ஜிபியே வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு இப்போ ஒரு 15% இருந்தது வந்து ஒரு 2000 அந்த டியூட்டிக்குள்ள அந்த அடக்க விலையில அது ம். குறையிறதுனால அதனுடைய தாக்கம் இங்கேயும் இருக்கும். சந்தையில விலை இறங்குறப்போ சாவரின் கோல்ட் பாண்ட் இறங்கும். பட் ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, கடந்த 2 ஆண்டுகள்ல 25% மேல தங்கத்தினுடைய விலை ஏறி இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் அதுக்கு மேல ஏறி இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரூ. 5000 ஒட்டி ஆமா. இருந்தது. இன்னைக்கு சாவரின் கோல்ட் பாண்டே ரூ. 8000 வரைக்கும் டச் பண்ணிட்டு இப்போ 7500, 7600ன்னு வந்திருக்குது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அதனுடைய விலை இந்த 2 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டுக்கு சராசரியாக 25% வந்து அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சாவரின் கோல்ட் பாண்டை ம். பொறுத்தவரைக்கும் சொல்றேன். இது போக அவங்க கொடுத்த வட்டி வேற. வருடம் கொடுத்த வட்டியும் இருக்கு. அதனால ஒரு முதலீடுன்னு பார்க்கும்பொழுது அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சாவரின் கோல்ட் பாண்ட் வந்து ஏற்ற இறக்கம் இல்லைன்னு எங்கேயும் சொன்னது கிடையாது. தங்கத்தினுடைய விலையில எப்படி ஏற்ற இறக்கம் இருக்கோ அதுலயும் இதில் இருக்கும். இது நியாயமான்னு பார்த்தா அரசாங்கம் வந்து இந்த டியூட்டியில் இருக்கு, இந்த விலையில இருக்குன்னு நம்பி தான் மக்கள் வாங்கியிருக்காங்க. அதை திடீர்னு மாற்றும் பொழுது அந்த ஷாக்குங்கிறது இருக்கும். அதனால இது நியாய தர்மங்கிறத விட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக மார்க்கெட் சந்தைங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும்.